இன்னைக்கு வேலைக்கிழமை அதுமா ஏதாவது வித்தியாசமாக பண்ணலாம், வேறு லெவலில் பண்ணலான்டா அப்படின்னு வேலைக்கு போகலான்னு போயிட்டு இருக்கும்போதே நம்மளை போட்டு வேறு லெவலில் பண்ணுறாங்க. ஃபோனை போட்டு அதை பண்ணு இதை பண்ணு இதை பண்ணு, வேறு என்ன பண்ணுறது? வேலைக்குன்னு வந்த பிறகு நம்ம அதை எதை எல்லாம் கேட்டு தானே ஆகணும். அவ்வளோதான். அந்தால காலைல வேலைக்கு போயிட்டு டகார்னு கடைசி மாப்பிள்ளைக்கு ஒரு ஹாய் சொல்லிவிட்டு, கடைசி மாப்பிள்ளை எங்கே போகிறேன்னு கேட்க, நான் பால் எடுக்க போகிறேன் பப்பரம் பாய் அப்படின்னு கிளம்ப. நேற்று வேறு மாமா வரலையே, என்ன பண்ணா எது பண்ணான்னு உள்ளே போய் கேட்கலான்னு பார்த்தா, மாமா பூஜைக்கு ரெடி பண்ணியிருந்தார். சாமிக்கெல்லாம் பூ வச்சுட்டு அப்படி வேறு லெவலில் ரெடி பண்ணிகிட்டு இருந்தார். டகார்னு பார்த்தா நம்ம நடுத்தர மாப்பிள்ளை வந்து காதல் தோல்வி சின்னத்தை அவர் கையில் வரைஞ்சி வச்சுருந்தார். என்ன மாப்பிள்ளை 4 கோடுக்கு 5 கோடு போட்டிருக்கல, என்னடா பண்ணுற அப்படின்னு கேட்க, ஒரே லவ் ஃபெயிலியர் மச்சான் அப்படிங்க. ஒரே ஜாலியாக அப்படியே காலையில் ஃபன் பண்ணிவிட்டு, ஏடா அவன் கைக்கு வெட்டுறது உனக்கு ஃபன்னா அப்படின்னு மாமா கேட்க, வேறு என்ன பண்ணுறது மாமா, இந்த காலத்தில் இப்படி ஒரு காதலா, இது வேறு லெவலில் இருக்க, என்ன பண்ணா எதுக்கு வெட்டினான்னு ஒன்றும் புரியலை. அந்தளவு பப்பரப்பான்னு மாமாட்ட ஒரு ஹாய் சொல்லிவிட்டு, என்னப்பா நேற்று ஒரே என்ஜாய்மெண்ட்டான்னு சொல்ல, அப்படின்னு பொண்ணு சிரிப்போட விட, நெட்ட மாப்பிள்ளை எங்கே மளிகை செக்ஷனில் இருக்கான்னு பார்த்தா மளிகை செக்ஷனில் வேறு லெவலில் அடிக்கிற இடந்தார் இன்றைக்கி. அவர் இன்றைக்கி வாயை திறக்கல, வேலையில் இறங்கிட்டார் போல் அப்படின்னு பார்த்தா, குறுக்க யாரா போடுற அந்த கௌசிக் அப்படின்னு பார்த்தா நம்ம மொட்டை மாப்பிள்ளை அங்கே போய் என்ன பண்ணுறான்னு கொஞ்ச நேரத்தில் போய் பார்த்தா செல்லு மூக்கில் மாட்டிக்கிறோம் போல், அந்த அளவுக்கு வெறித்தனமாக கொரட்டை விட்டு தூங்கிட்டு கிடக்கான். என்னடா இது காலைல 11 மணிக்கு எப்படி தூங்குறியே அப்படின்னு நம்ம மேனேஜர்கிட்ட போய் சொல்லலான்னு பார்த்தா, மேனேஜர் வேறு யார், எங்கள் மாமா தான் நான் இருக்கார்ல, பில்லெல்லாம் கழுத்து போட்டு கம்பெனி ஸ்டாக்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிகிட்டே இருக்கார். வேறு என்ன பண்ணுறது, சேலத்துலேருந்து வர்ற லோடெலாம் கரெக்டாக வருதான்னு செக் பண்ணுறாருல, அவர் வேலை இன்னைக்கு பண்ணுறாருல. நேற்று லீவ் இன்னொன்று வேலையில் போட்டு கொள்ளுன்னு இன்றைக்கி கொண்டுறாங்க மாமா போட்டு. நமக்கு டகார் நேரம் இன்றைக்கி போகவே இல்லை. என்ன பண்ணலாம் ஏதோ பண்ணலான்னு பார்த்தா நமக்கு தெரிஞ்ச ஒரே ஐடியா, செகண்ட் ஃப்ளோரில் போய் ஸ்டாக் எடுக்க போகிறோம் அப்படின்னு சொன்னாங்க. பப்பரப்பான்னு ஓகேன்னு சொல்லிட்டு அந்தாலும் ஒரு 5 பேப்பர் எடுத்துகிட்டு போயிட்டு 5 நிமிஷம் பரபரப்பாக வேலை பார்த்துட்டு மீதி நிமிஷம் எல்லாம் பப்பரப்பான்னு தூங்கிட்டு அப்படியே இன்றைக்கி நாளை சமான்னு அப்படியே சமாளித்து முடிச்சாச்சு. வேறு என்ன பண்ணுறது, என்ன தான் டைம் ஆனாலும் வயிற்றுக்கு டைம் ஆகி போச்சுல, வாங்க போய் சாப்பிடுவோம். பெல் அடிச்சிட்டாங்களே. வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுடுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல். ஓகே, ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா.